Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. நம்ம programming with C++ பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட class 3. நம்ம already OOPS concepts ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. Then language designs and translation issues பார்த்தோம். இன்னைக்கு நம்ம basics of C++ பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி தான். பட் in-depth கேட்கணும்னு நினைச்சேன்னா நிறையவே அவங்க கேட்கலாம். நமக்கு ஓரளவுக்கு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. அண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதில் பில்டிங் ஃபங்க்ஷன் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் தட் இஸ் வெனஸ்டே. நமக்கு இனி வெனஸ்டே தான் வந்துட்டு லாஸ்ட் C++ கிளாஸ் அன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். இன்ட்ரடக்ஷன் டு C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ யார் டெவலப் பண்ணாங்க? பியானே ஸ்ட்ரௌஸ்ட்ரப். ஜே வந்து சைலண்ட். பியானே ஸ்ட்ரௌஸ்ட்ரப் தான் வந்துட்டு C++ டெவலப் பண்ணாரு 1979. ஓகே, இட்ஸ் ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதோட ஃபர்ஸ்ட் என்ன நேம் இருந்தது? C வித் கிளாஸஸ். முன்னாடி இதோட நேம் இருந்தது என்ன? C வித் கிளாஸஸ். ஏன்? பிகாஸ் கிளாஸ் Cல இருந்து தான் வந்துட்டு இது டெவலப் ஆகி வந்திருக்கு. C ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் நமக்கு தெரியும். அதிலும் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் கூட, அதாவது கிளாஸஸ் எல்லாம் கூட ஆட் பண்ண போது C++ ஆகி, ரைட்? ஸோ இது வந்துட்டு மிடில் லெவல் லாங்குவேஜ். ஏன் மிடில் லெவல் லாங்குவேஜ் சொல்லுவோம்? இது வந்து கம்பைன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜஸ் லைக் ஊப்ஸ் கான்செப்ட். தென் இட்ஸ் ஆஃபர்ஸ் லோ லெவல் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ லைக் மெமரி ஆக்சஸ், சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆல். ஓகே, நான் C++ஓட பேசிக்ஸ் பார்த்தோன்னா இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் இருந்து நமக்கு அந்த பேசிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ஒரு ஹெட்ரு ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு ஐஓ ஸ்ட்ரீம் வந்து கொடுத்தாதான் நமக்கு இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். லைக் இந்த சி அவுட், சி இன் எல்லாம் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பா ஐஓ ஸ்ட்ரீம் வந்து கொடுக்கணும். இது வந்து பேசிக்கான ஹெடர் ஃபைல். ஓகே, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் கொடுப்போம். லைப்ரரிஸ் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்றோம் இந்த ப்ரோக்ராமில். அப்போ யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இன்புட் அவுட்புட் இதெல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம இங்கே நேம் ஸ்பேஸ் கொடுக்கலான்னா இங்கே ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி எஸ்டிடி அப்புறம் டபுள் காலன் கொடுத்துட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்னாடியே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன், இது நமக்கு தெரியும் மெயின் ஃபங்க்ஷன். அப்புறம் திஸ் இஸ் ஏ பிளாக். பிளாக் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அது பிளாக்குக்குள்ளே போடணும், ரைட்? அப்புறம் ஐடென்டிஃபையர்ஸ் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டோக்கன் தான் நம்ம படிப்போம். கீவேர்ட்ஸ் இருக்குது பாருங்க. இன்ட் ஐடென்டிஃபையர் பார்த்தீங்கன்னா இதுலேயே num1ங்கிறதா வந்து ஐடென்டிஃபையர், num2 another ஐடென்டிஃபையர். Then semicolon. Each statement should be end with a semicolon. Then basic input output வந்து C out, C in, insertion operator, extraction operator சொல்லுவோம். அப்புறம் comments வந்து எப்படி கொடுப்போம்? forward to slashes குறிச்சிட்டு நம்ம comments கொடுப்போம், ரைட்? இதுதான் வந்துட்டு C++ ஓட ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அப்புறம் எந்த லாங்குவேஜ் எடுத்தனாலும் டாக்கன்ஸ் இருக்கு. டாக்கன்ஸ் அப்படின்னு என்ன? அந்த ஸ்மாலஸ்ட் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் C++ ப்ரோக்ராம். C++ன்னு இல்லை, எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் ஸ்மாலஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் கேட்டோன்னா டாக்கன்ஸ் தான். நம்ம ஆட்டம்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் த பேசிக் திங் இஸ் டாக்கன்ஸ். அதை வந்து நமக்கு மறுபடியும் செப்பரேட் பண்ண முடியாது. தி பேசிக் திங் அதான் இருக்கு. C++ல 6 டாக்கன்ஸ் இருக்கு. பங்க்சுவேட்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ். ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு நேம். ஓகே, வேரியபிளாக இருக்கட்டும், கிளாஸோ ஸ்ட்ரக்சர் யூனியன் எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நேம் இருக்கணும் இல்லை, அதை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லை, அதுக்காக கொடுக்குற அந்த நேமை தான் நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மாதவ். இந்த ஃபர்ஸ்ட் நேம் தான் நான் இது கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த என்ன சொல்லுவோம்? ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். அதாவது இந்த வேரியபிளோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, தட் இஸ் ஐடென்டிஃபையர். இன்ட் a equal to 5 அப்படின்னா a வந்து ஒரு ஐடென்டிஃபையர். ஓகே, அதோட ரூல் என்ன? இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் எனி நம்பர் ஆர் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதர் தான் அண்டர்ஸ்கோர். ஓகே, அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் ஒரு ஐடென்டிஃபையர்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அலோடு. அது வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங் கூட அலோடு தான். அண்ட் லெட்டர் ஆல்சோ. அண்ட் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர் இது மூணு மட்டும்தான் வந்துட்டு ஐடென்டிஃபையர் அலோடா இருக்கு. அதில் நம்பர்ஸ் மட்டும் ஸ்டார்டிங் வரக்கூடாது. அப்படி ஞாபகம் வச்சா போதும். A to B, 0 to 9, தென் திஸ் அண்டர்ஸ்கோர். இது மூணு A to B இல்லட்டோ, A to Z, ஏலேருந்து Z வரைக்கும் ஸ்மால் லெட்டர் ஒரு கேபிட்டல் லெட்டர், 0 to 9, தென் அண்டர்ஸ்கோர். இது இவ்வளவுதான் அலோடு. இதில் அண்டர்ஸ்கோர் வந்து ஸ்டார்டிங் வரலாம், பட் 0 to 9 ஸ்டார்டிங் வரக்கூடாது.
அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒரு ஒயிட் ஸ்பேஸும் எதுவுமே வரக்கூடாது. நம்ம நேம் கொடுக்கும்போது ஃபுல்லா ஒட்டுக்கா இருக்கணும். மேபி 2 வேர்டா நம்ம பிரிச்சுக்கணும் அப்படின்னா இடையில ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துடலாம். ஆனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோட். அப்புறம் கீவேர்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன்னா அது அங்க போயிட்டு நான் வந்துட்டு கான்ஸ்ட்னோ இல்லைன்னா இன்ட்னோ அப்படிலாம் கொடுக்க கூடாது. ஏன்னா அது ஒரு கீவேர்ட்ஸ். அப்புறம் C++ வந்து கேஸ் சென்சிட்டிவா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் கேபிட்டல் கொடுத்துட்டு அப்ப ரெண்டும் ரெண்டா தான் வந்து ட்ரீட் பண்ணும். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நவ் ஃபர்ஸ்ட் டோக்கன் நம்ம படிச்சோம், ஐடென்டிஃபையர் படிச்சோம். நெக்ஸ்ட் கீவேர்டு. கீவேர்டு அப்படின்னா என்ன? ஒவ்வொரு லாங்குவேஜிலும் சம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும், அதுதான் கீவேர்டு அப்படின்னா. ஓகே, அது வந்துட்டு நமக்கு வேற எதுக்கும் நேம் ஆகி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, டோட்டல் எத்தனை கீவேர்ட்ஸ் C++ல இருக்கு? 95 கீவேர்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் இன்ட், ஃப்ளாட், ஃப்ரண்ட், கேஸ் இதெல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஃபுல் லிஸ்ட் வந்து இங்க கொடுத்துருக்கு. ஒன்னோ ரெண்டோ டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து இப்படி வரலாம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கீவேர்ட் ஆஃப் இல்லைன்னா இஸ் ஏ கீவேர்ட் ஆஃப் C++ அப்படிங்கிற மாதிரி இல்லை. பை சான்ஸ் கேட்டேன்னா உங்களுக்கு அந்த ஒரு டைம் ரீட் பண்ணனா மேபி மெமரியில் இருக்கலாம். ஓகே, அதுக்காக பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்ன் எல்லாம் பார்க்கணும்னு இல்லை. இதெல்லாம் கேட்க மாட்டோம். டைனாமிக் காஸ்ட், கான்ஸ்ட் காஸ்ட் இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ல பார்த்தது இல்லை. பட் எக்ஸ்டர்ன், மியூட்டபிள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நவ் நெக்ஸ்ட் டோக்கன் இஸ் கான்ஸ்டன்ட். ரைட், கான்ஸ்டன்ட் இருக்குல்ல டோக்கன் ஆயிட்டு. எஸ், கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. Constants are tokens in C++ used to define variables at the time of initialization. Initialization timeலே வந்துட்டு variable வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், கான்ஸ்டண்டா வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். கான்ஸ்டன்ட் டோக்கன்ஸ் யூஸ் டிஃபைன் வேரியபிள்ஸ். நமக்கு வேரியபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். சம் வேல்யூஸ் கொடுத்து டிஃபைன் பண்றதுக்காக தான் கான்ஸ்டன்ட்ஸ். அதுதான் கான்ஸ்டன்ட் சொல்றோம். Once a constant is assigned a value, it cannot be changed later in the program. இப்போ இது வந்து நம்ம கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். கான்ஸ்ட் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த வேல்யூ மறுபடியும் ஏஜ் ஈக்குவல் டு 19 அது மாதிரி கொடுத்தேன்னா உங்களுக்கு எரர் வரும். பிகாஸ் இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் வேரியபிள். இது டிக்ளேர் பண்ண அனதர் ரூல் இருக்கு. இது டிக்ளேர் பண்ணும்போதே இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ நீங்க கான்ஸ்ட் இன்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் லைன்ல ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகே, அது ஒரு கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். கெயிட் எந்த எக்ஸாம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கணும், இனிஷியலைசேஷன் அண்ட் டிக்ளரேஷன். ஓகே, அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வேற ரீதியிலும் வந்துட்டு இது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? டிக்ளேர் பண்ணலாம். கான்ஸ்ட் மட்டும் இல்ல, கான்ஸ்ட் EXPR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஒரு கீவேர்டு இருக்கு. ஓகே, கான்ஸ்ட் EXPR அது யூஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட வந்து டிக்ளேர் பண்ணலாம். பட் என்ன டிஃபரன்ஸ், கான்ஸ்ட் கொடுத்து டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு அது ரன் டைமிலும் கம்பைல் டைம்ல யூஸ் பண்ண முடியும், இனிஷியலைஸ் பண்ண முடியும். கான்ஸ்ட் எக்ஸ்பார் அப்படின்னா வந்துட்டு இவாலுவேட்டட் அட் கம்பைல் டைம் ஒன்லி. அதை பத்தி டீட்டெயிலா நான் அடுத்த பேஜ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது அப்போ பார்த்துக்கலாம். எனிவே 2 ways இருக்கு, கான்ஸ்டன்ட் 2 ways இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வே வந்து ஐதர் யூஸ் கான்ஸ்ட் ஆர் கான்ஸ்ட் EXPR, இல்லைன்னா உங்களுக்கு ஹேஷ் டிஃபைன் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரி யூஸ் பண்ணிட்டும் கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். லைக் ஹேஷ் டிஃபைன் நம்ம ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரி பண்ணுவோம் இல்லை, ஸ்டார்டிங் ஹேஷிங் கூட முடிச்ச உடனே அங்க வந்து ஹேஷ் டிஃபைன் PY 3.14னா 3.14 இஸ் எ கான்ஸ்டன்ட். இது ஒரு மேக்ரோ எக்ஸ்பான்ஷன். ஓகே, இப்படியும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். கான்ஸ்டன்ட்ஸ் கிரியேட்டட் யூசிங் த ஹேஷ்டைன் ப்ரீ ப்ராசஸர் ஆர் கால் மேக்ரோ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி பண்றதுக்கு மேக்ரோ கான்ஸ்டன்ட்ஸ் வரும். திஸ் வேல்யூ இஸ் சப்ஸ்டிடியூட்டட் டியூரிங் ப்ரீ ப்ராசஸிங். இந்த ப்ரீ ப்ராசஸிங் டைம்ல வந்துட்டு இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும். ஓகே, இதுல வந்து இப்போ கான்ஸ்ட் EXPR மூலமும் கான்ஸ்ட் 2 வேல நம்ம பண்ணுவோம்னு சொன்னேன்ல, அதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் EXPR கொடுத்துட்டோம்னா கம்பைல் டைம்ல தான் வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண முடியும். வேல்யூ மஸ்ட் பி நான் பிஃபோர் கம்பைலேஷன். கான்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு கம்பைல் டைம்ல நம்ம இனிஷியலைஸ் பண்றதுக்கு கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், ரன் டைம் 2 டைமிலும் பண்ணலாம். மோர் ஃபிளெக்சிபிள் கம்பேர்ட் டு கான்ஸ்ட் EXPR. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் இன்ட் A ஈக்குவல் டு 10. ஓகே, ஏக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் 10. அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் இருக்கு, நார்மல் வேரியபிள் இன்ட் X ஈக்குவல் டு 5.
அது கழிஞ்சிட்டு ரன் டைமில் நான் வந்துட்டு இன்னொரு இந்த எக்ஸுங்கிற வேல்யூ இருக்குல்ல, எக்ஸுக்கு வந்து 5 இருக்கு ஆல்ரெடி. அதை வந்து நான் பிக்கு வந்து அசைன் பண்ண போறேன். அந்த பி ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரன் டைம் இனிஷியலைசேஷன். ஆல்ரெடி இருக்கிற ஒரு அசைன் பண்ணியிருக்கிற வேல்யூவை போயிட்டு நம்ம மறுபடியும் நம்ம வேறொரு வேரியபிளுக்கு நம்ம மாத்துறோம், அசைன் பண்றோம். அது யூசிங் கான்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரன் டைம் இனிஷியலைசேஷன் கூட எக்ஸாம்பிள் தான் இப்படி பண்றது. ஓகே, ஸோ கான்ஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரன் டைம்லும் பண்ணலாம், கம்பைல் டைம்லையும் பண்ணலாம். ஆனால் கான்ஸ் எஸ்பிஆர் யூஸ் பண்ணிட்டு இப்படி மட்டும்தான் பண்ண முடியும். இன்ட் ஈக்குவல் டு 20 முன்னாடியே வந்து நம்ம கம்பைல் டைமில் டிக்ளேர் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்துட்டு கான்ஸ் இன்ட் எக்ஸ்பிஆர் கான்ஸ் எக்ஸ்பிஆர் இன்ட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது ரன் டைமில் நம்ம டிக்ளேர் பண்ண இனிஷியலைஸ் பண்ண பார்த்தோம்னா உங்களுக்கு எரர் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் பங்க்சுவேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம இப்போ இங்கிலீஷ் லெட்டர் இதில் எடுத்தனாலும் நமக்கு ஒரு எஸ் எழுதுறோம்னா இடைக்கு ஃபுல் ஸ்டாப் போடுவோம், காமா போடுவோம். இதெல்லாம் தான் பங்க்சுவேட்டர்ஸ். அதே மாதிரி லாங்குவேஜஸ்லும் இருக்கு. பங்க்சுவேட்டர்ஸ் ஆர் த டோக்கன் கேரக்டர்ஸ் ஹேவிங் எ ஸ்பெஷல் மீனிங் வித்தின் த சின்டாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. செமிகோலன் கொடுத்தேன்னா என்ன மீனிங்? டெர்மினேஷன். ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தேன்னா அரே ஸ்டோர் பண்றதுக்கு. கேர்லி பிரேசஸ் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. டபுள் கோட்ஸ் கொடுத்தேன்னா ஸ்ட்ரிங், சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தேன்னா கேரக்டர். அது மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பங்க்சுவேட்டர் தான், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன? ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ரைட், டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் லைக் பிளஸ், மைனஸ், அது மாதிரி. அது வந்துட்டு யூனரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, பைனரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ யூனரி ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன? ஒரு ஆப்ரண்ட் மட்டும்தான் இருக்கும். லைக் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், பிளஸ் ஏ அப்படின்னா ஒரு ஏங்கிற ஒரு ஆப்ரண்ட்டுக்கு மட்டும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த யூனரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் வித் சிங்கிள் ஆப்ரண்ட். இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் த வேல்யூ பை 1, டிக்ரிமெண்ட் டிக்ரீஸ் த வேல்யூ பை 1. இந்த டிக்ரிமெண்ட்டும் இன்க்ரிமெண்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்கு, ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் இருக்கு. அதில் உங்களுக்கு தெரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்புறம் பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா 2 ஆப்ரண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? அரிதமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல், அசைன்மெண்ட் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் நோட்டு மட்டும் யூனரி தான். ஓகே, நாட் ஆஃப் ஏ அப்படின்னு மாதிரி கொடுக்கறதுக்காக. மற்றது எல்லாமே வந்துட்டு பைனரி ஆப்ரேட்டர்ஸ். டர்னரி ஆப்ரேட்டர்ஸ், தேர்ட் ஒன் இஸ் டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் 3 ஆப்ரண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன? கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். திஸ் ஒன் இப்படி காலம் கொடுத்துட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இல்லைன்னா டர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு கொஸ்டின் மார்க், தென் எக்ஸ்பிரஷன் 2, தென் எக்ஸ்பிரஷன் 3. ஓகே, இதுல வந்து எக்ஸ்பிரஷன் 1 ட்ரூவா இருக்குன்னா வந்து எது எக்ஸிக்யூட் ஆகும்? எக்ஸ்பிரஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஃபால்ஸா இருக்குன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு மெமரி யூசர் அதோட நேம்ஸ் தான் அசைன் டு ஏ ஸ்பெசிபிக் மெமரி லொகேஷன் வேர் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட். ஏ ஈக்குவல் டு 5ங்கிற வேல்யூ நான் ஏல போய் ஸ்டோர் பண்றேன்னா அந்த ஏன்னா ஒரு வேரியபிள் தான். அதுக்கு ஒரு என்ன ஸ்பெசிபிக் மெமரி லொகேஷன் இருக்கு. இப்போ மறுபடியும் நான் இந்த ஏ வந்துட்டு யூஸ் பண்றேன்னா அந்த ஏயோட மெமரி லொகேஷன்ல போயிட்டு தான் அந்த வேல்யூ ஃபெச் பண்றது. ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் ஆர் யூசர் டிஃபைன் நேம்ஸ் அசைன் டு ஏ ஸ்பெசிபிக் மெமரி லொகேஷன். ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த போயிட்டு ஒரு மேபி ஒரு 2000 இதுல போயிட்டு ஏ ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ the names are assigned specific memory location where values are stored. ஓகே, இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கிற மெமரி லொகேஷனை மென்ஷன் பண்றதுக்கு வேரியபிள் யூஸ் பண்றோம். தீஸ் ஆர் ஆல்சோ known as ஐடென்டிஃபையர்ஸ். ரூல்ஸ் ஃபார் நேமிங், இந்த ஐடென்டிஃபையரை நேம் பண்றதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் பார்த்தோம் இல்லை? சேம் இஸ் ஃபார் வேரியபிள்ஸ் ஆல்சோ. called symbolic variable because they represent named memory locations. இதில் 2 values வந்துட்டு associated இருக்கு, R value and L value. இப்போ சொன்னேன்னா A equal to 10, ஏங்கிறது ஒரு வேரியபிள், ஈக்குவல் டு 10. இதில் ஏங்கிறது L வேல்யூ. ஓகே, இட் இஸ் மென்ஷனிங் த வாட்? இட் இஸ் மென்ஷனிங் த மெமரி லொகேஷன். த டேட்டா ஸ்டோர்ட் இன் மெமரி லொகேஷன் காமிக்கிறதுக்கு தான் வந்துட்டு சாரி R வேல்யூ L வேல்யூ. எஸ் கரெக்ட் தான். எல் வேல்யூ வந்து இதுக்கு இந்த ஏயோட அட்ரஸ் மெமரி லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல் வேல்யூ. ஆர் வேல்யூ அப்படின்னா அந்த மெமரி லொகேஷன்ல இருக்கிற வேல்யூ எடுக்கிறதுக்கு தான் வந்து ஆர் வேல்யூ. ஓகே, லெஃப்ட் சைடில் எப்பவுமே அட்ரஸாக இருக்கும், ரைட் சைடில் வேல்யூ. இது நோட் பண்ணிக்கோங்க, ஆர் வேல்யூ அண்ட் எல் வேல்யூ.
நெக்ஸ்ட் டைனாமிக் இனிஷியலைசேஷன். டைனாமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு என்ன, ரன் டைமில் வந்து நமக்கு வேல்யூ வேரியபிள்ஸ்னு கொடுக்கறது தான் டைனாமிக் இனிஷியலைசேஷன். முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இதில் பார்த்தோன்னா என்டர் நம்பர் 1 நம்பர் 2 இந்த ரெண்டு வேல்யூ வந்துட்டு யூசர் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் டைமில் வந்துட்டு கெட் பண்ணுறாங்க. ஓகே, யூசர் கிட்ட இருந்து நம்ம கெட் பண்ணிட்டு இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ரன் டைமில் போயிட்டு ஆட் பண்ணி சம்மில் போய் அசைன் பண்றோம். தட் மீன்ஸ் இந்த சம்மோட இனிஷியலைசேஷன் நடக்கிறது எப்போ, ரன் டைமில் இல்லை. நம்1 நம்2ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கிறது ரன் டைமில் தான். அந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம சம்மில் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன மீனிங், சம் வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் டைனாமிக் இனிஷியலைசேஷன். நெக்ஸ்ட் அவுட்புட்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்மேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலி /n/t இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல. அதே மாதிரி நமக்கு இதுல C++ல சம் அவுட்புட் மேனிப்புலேட்டர்ஸ் இருக்கு. இதுல /n எல்லாம் நம்ம C++ல யூஸ் பண்ணிக்கலாம், /n எல்லாம் யூஸ் பண்ணலாம். /n மாதிரியே ஒர்க் ஆகுறதா endl. endl is சேம் லைக் நியூ லைன்ங்கிற மீனிங் தான். ஆனா endlோடையும் /லைனோடையும் /n கொடுத்தாலும் endl கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நியூ லைன் கிடைக்கும். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, endl வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பஃபரை வந்துட்டு கிளியர் பண்ணுது. ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஃப்ளஷ் த அவுட்புட் பஃபரை வந்து கிளியர் பண்ணுது. ஓகே, நியூ லைன் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தென் செட் டபிள்யூ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேபி கேட்கலாம், செட் டபிள்யூ, செட் ஃபீல்ட், செட் ப்ரிசிஷன், செட்டப். செட் டபிள்யூ அப்படின்னா ஒரு அவுட்புட்டோட வித்து வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 123 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் கொடுக்க போறேன். அதோட செட் டபிள்யூ என்ன செட் பண்ணிருக்கேன்னு தெரியுமா, 3 அப்படின்னு செட் பண்ணிருக்கேன்னா, சாரி நாட் 3, 5ன்னு செட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, ஆனா 3 ஸ்பேஸ் தான் இருக்கு, 3 லெட்டர்ஸ் தான், சாரி நம்பர்ஸ் தான் இருக்கு. பட் நான் 5 அலோகேட் பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 2 அவங்க ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கும், பேடிங் சொல்லுவோம். இது மாதிரி சும்மா 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் இந்த 123 வந்து சேவ் ஆகும், ஸ்டோர் ஆகும். இதோட எதனால, பிகாஸ் நான் எனக்கு வித் 5ன்னு கொடுத்துருக்கேன். லெஸ் தானா இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு பேட் பண்ணுவோம். ஓகே, இதான் வந்துட்டு செட் டபிள்யூ. இது எக்ஸ்ட்ரா இப்போ 5 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது 5 கொடுத்துட்டு 3 மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னா 123 ஸ்டோர் பண்றேன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாம் வராது, டைரக்டா 123 ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் செட் ஃபில் த அவுட்புட் ஃபீல்டை ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் யூஸ் பண்ணி ஃபீல் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். செட் ப்ரெசிஷன் அப்படின்னா நம்ம டபுளும் ஃப்ளோட்ல எல்லாம் யூஸ் பண்றதுக்காக டிஜிட்ஸுக்கு அப்புறம், அதாவது சாரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை நம்பர் டிஸ்பிளே ஆகணும்னு காமிக்கிறதுக்காக செட் ப்ரெசிஷன் கொடுக்கலாம். இப்போ நான் டபுளா இருந்தாலும் ஃப்ளோட்டில் இருந்தாலும் செட் ப்ரெசிஷன் செட் பண்ணலான்னா எனக்கு டோட்டலா 6 நம்பர்ஸ் தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, டோட்டல். ஆனா வந்து செட் ப்ரெசிஷன் வேணும் செட் பண்ணி உங்களுக்கு அதை விட அதிகமா நம்பரோ இல்லைன்னா கம்மியா நம்பரோ எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா செட் ப்ரெசிஷன் கொடுத்துக்கலாம். அப்புறம் செட்எஃப் எதுக்கு அப்படின்னா இந்த செட் ப்ரெசிஷன் கூட ஒர்க் ஆகுற ஒன்று தான் செட்எஃப். செட் ப்ரெசிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இது வந்து செட் ப்ரெசிஷன் எப்போ கொடுப்போம், ஃப்ளோட்டில் அண்ட் டபுள் தானே நம்ம கொடுப்போம். தட் மீன்ஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது ரியல் நம்பர்ஸ் டாட் வர நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம செட் ப்ரெசிஷன் கொடுப்போம். இதுக்கு ஆஃப்டர் ஃப்ராக்ஷனல் பாயிண்ட் எத்தனை நம்பர் வேணும் காமிக்கிறதுக்காக. அப்போ அந்த நம்பர் இட்ஸ் எ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அது வந்து ஃபிக்ஸட் நம்பரா ஒரு சயின்டிஃபிக் நோட்டேஷனா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டு தான் இந்த செட் ப்ரெசிஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ செட்எஃப்ல போயிட்டு நம்ம வந்துட்டு ஃபிக்ஸட் இல்லைன்னா சயின்டிஃபிக் அப்படின்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் செட் ப்ரெசிஷன் கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் எண்டல் இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு ஹெட்டர் இருக்கு. இந்த எண்டல் மட்டும் ஐஓ ஸ்ட்ரீம் ஹெட்டருக்குள்ள வர்றதுதான் எண்டல். மீதி இந்த செட் டபிள்யூ, செட் ஃபில், செட் ப்ரெசிஷன், செட்எஃப் இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா iomanip.com சாரி நாட் .com ஐஓ ஸ்ட்ரீம் கொடுக்குற மாதிரி ஐஓ மேனிப் வந்து இன்க்ளூட் பண்ணாதான் உங்களுக்கு செட் டபிள்யூ, செட் ஃபில், செட் ப்ரெசிஷன், செட்எஃப் ஒர்க் பண்ண முடியும். ஐஓ மேனிப்புலேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் என்ன, இன்டீஜர், கேரக்டர் இந்த மாதிரி டேட்டாவோட டைப்பை வந்து மென்ஷன் பண்றதுக்கு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றோம். when a variable is defined the compiler allocates memory of it based on only data types. அது நம்மளோட இப்போ இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு அப்படின்னா இந்த ஏக்கு வந்துட்டு 4 ஸ்பேஸ் வந்து மெமரி அலோகேட் பண்ணும். இதே வந்து நான் கேரக்டர் அரே ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 1 ஸ்பேஸ் தான் வந்துட்டு
அலோகேட் பண்ணும். ஓகே, அது மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா டைப் தான் வந்துட்டு மெமரி வந்து அலோகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் கேட்டேன்னா பேசிக் டேட்டா டைப், டிரைவ் டேட்டா டைப், யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் 3 இருக்கு. பேசிக்கலி இன்ட், ஃப்ளாட், டபுள், கேரக்டர், பூல், வாய்டு. ஓகே, இது நமக்கு தெரிஞ்சதே தான் இல்ல. ഇതിൽ ഡിറൈവ്ഡ് ഡേറ്റ ടൈപ്സിൽ அரே இருக்கு, பாயிண்டர், ரெஃபரன்ஸ், ஃபங்க்ஷன் இது எல்லாமே டிரைவ்டு. இதுல இருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கிறதா. அப்புறம் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னா நமக்கே மென்ஷன் பண்ணலாம். நம்மளோட இது டேட்டா டைப்ஸ் வந்து நம்மளா மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை வேணாலும் கிளாஸுக்குள்ள எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் கிளாஸுக்குள்ள. ஸ்ட்ரக்சர், யூனியன், டைப் டஃப், யூசிங் இது எல்லாமே வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். இது நம்ம மெயினா பாக்குறது கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்ட்ரக்சர், யூனியன் தான் நம்ம பார்க்க வேண்டியது. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்ப்போம். அதே மாதிரி டிரைவ்டு டேட்டா டைப்ஸ்ல அரே வந்துட்டு அரே ஆல்ரெடி நம்ம டிஎஸ்எல்ஓ படிச்ச போது கொஞ்சம் நல்லாவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதனால இன்டெப்த் அரே போக தேவையில்லை. பாயிண்டர் வந்து பார்க்கணும். ஓகே, இது வந்து அவ்வளோக்கா ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளோக்கா பார்க்க இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பேசிக் டேட்டா டைப்ஸ் பின்ன நமக்கு தெரிஞ்சதான், இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்தலாம். கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்னா 1 பைட். எதுக்காக இது யூஸ் பண்றோம்? சிங்கிள் கேரக்டர். அது வந்து சிங்கிள் கோட்ஸ்ல தான் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றோம். பாருங்க, கேரக்டர் C = A. கேரக்டர்ங்கிற கீவேர்டு லெட்டர் சிங்கிள் வந்து என்ன ஸ்டோர் பண்றோம்? 1 லெட்டர் தான் ஸ்டோர் பண்றோம். அதுக்கு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு எத்தனை 256 ASCII கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இந்த சிங்கிள் கேரக்டரை யூஸ் பண்ணிட்டு. ஓகே, இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னா வந்துட்டு 4 பைட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, 4 பைட்ஸ். இது வந்துட்டு இன்டீஜர் வந்து பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸா டெசிமல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. நமக்கு தெரிஞ்சதான். இண்டெக்ஸ் = 25, அப்புறம் x = 0x15. இந்த இன்டீஜரை வேல்யூ எக்ஸில் நேரத்தை 25 இருந்தது. இப்போ நான் எக்ஸில் என்ன பண்ண போறேன்? ஒரு ஹெக்ஸா டெசிமல் நம்பர். ஹெக்ஸா டெசிமல் நம்பருக்கு முன்னாடி 0x அப்படின்னு கொடுப்போம். ஓகே, இது ஹெக்ஸா டெசிமல் நம்பர் தான். இது 15. 15 அப்படின்னா என்ன? 1 × 16 எல்லாம் நம்ம சிஓஏ படிச்ச போது படிச்சதா. நம்பர் சிஸ்டத்தில் படிச்சதாம். 16 1 × 16 × 16 raised to 1 × plus 5 × 16 raised to 0. இதுதான் வந்து 15ங்கிற வேல்யூ. ஓகே, 15. The 1 × 16 power 1 × 5 × 16 power 0. அப்போ என்ன? 16 plus 5, that is 21. அதுக்கு அவுட்புட் உங்களுக்கு 21 கிடைக்கும். நெக்ஸ்ட் பூலியன் டேட்டா டைப்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துட்டு லாஜிக்கல் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்காக. ஓகே, ட்ரூவா இருக்கு, ட்ரூ 1, ஃபால்ஸ்னா 0. ஓகே, இப்போ இதுல வந்து பூல் இஸ் ட்ரூ = ட்ரூ கொடுத்துட்டு சி அவுட்ல வந்து ஈஸ் ட்ரூவான்னு கேக்குது. ஈஸ் ட்ரூவா? எஸ், ஆல்ரெடி இது ட்ரூ தான் அசைன் பண்ணிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ். இதுக்கு ப்ரெசிஷன் வருது. டெசிமல் பாயிண்ட் இருக்கிற நம்பரை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஃப்ளோட்டோடது 4 பைட்ஸ். ஓகே, ஃப்ளோட் f = 36.5. அது வந்து நம்ம f வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டபுள் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா வந்துட்டு இதை விட ஹையர் ப்ரெசிஷன், அதாவது நிறைய நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். நமக்கு அவுட்புட் கிடைக்கும் போது மேபி ஒரே மாதிரி தான் இருக்கும். அவுட்புட் கிடைக்கும் போது ஒரே ப்ரெசிஷன் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஆனா வந்துட்டு ஸ்டோர் பண்ணும்போது டபுள் வந்துட்டு இன்டிஜரோட ஃப்ளோட்டோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ல தான் வந்து டபுள் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ தேவையில்லாம டபுள் யூஸ் பண்ணனா அவ்வளோ மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். ஓகே, இது வந்து 8 பைட்ஸ். இதோட சைஸ் வந்து 8 பைட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் void டேட்டா டைப் அப்படின்னா என்ன? நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் void. void மீன்ஸ் நத்திங். ஓகே, அப்ப இதுல வந்துட்டு நமக்கு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா void அப்படின்னு கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்ன? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு டேட்டா டைப் கன்வர்ஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. கன்வர்ஷன் அப்படின்னா என்ன? ஃப்ரம் ஒன் டைப் டு அனதர் நம்ம கன்வெர்ட் பண்றதா. இது வந்து இம்ப்ளிசிட்டாவும் இருக்கு, எக்ஸ்பிளிசிட்டாவும் இருக்கு. இம்ப்ளிசிட் மீன்ஸ் நம்ம ஒன்றும் பண்ணல, நம்ம ரெண்டு வேல்யூஸ் நம்ம இது கொடுக்குறோம். a = 6 கொடுத்து b = 3.14. திஸ் இஸ் அன் இன்டிஜர், திஸ் இஸ் எ ஃப்ளோட். இது ரெண்டும் கூட நான் ஆட் பண்ணும்போது நான் எதுவும் பண்ணல, பட் கம்பைலரே வந்து என்ன பண்ணுது? ஒன்னு இன்டிஜர்ல இருக்கு, இன்னொன்னு ஃப்ளோட்டில் இருக்கு. கம்பைலர் என்ன பண்ணும்? ஆட் பண்ணிட்டு எது பெருசா இருக்கோ அதுலயும் கொண்டு போய் ஸ்டோர் ஆகும். இப்போ டோட்டல் வந்து 6.6 + 3 9 வராது, 9.14 பிரிண்ட் ஆகும். அதாவது ஸ்மால் சைஸ்ல இருக்கிற
டைப்னு ஹையர் டைப்பிலுக்கு அது ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் பண்ணுது. இதை வந்து என்ன சொல்லுவோம்? டைப் ப்ரமோஷன். இதுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, when different types are intermixed, the smaller type is promoted to wider type. Explicit conversion அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம்? இது வந்து another name is type casting சொல்லுவோம். நமக்கு ஒரு வேரியபிள் ஆஃப் டேட்டா டைப்ஸ்னா மேனுவலி, இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி நடக்குது. மேனுவலி நமக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் எக்ஸ், இப்போ என்ன சொல்றது, இப்போ வந்துட்டு இதுல ஆட்டோமேட்டிக்கலி எடுத்துச்சுல்ல, இது மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு இண்டிவிஜுவல் தான் வேணும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எக்ஸ்பிளிசிட் கொடுக்கலாம். இப்போ இங்க வந்து சி ஆஃப் ஏ பிளஸ் பிக்கு முன்னாடி இன்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இதோட அவுட்புட் என்ன வரும்? இதோட அவுட்புட் எனக்கு 9 வரும். அதாவது இன்ட் ஆஃப் எழுத முடியல, இன்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்ன வருது? 3.9.14 வருது. அதை இன்டீஜரா மாத்திக்கும். ஓகே, அது மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். அதோட பேர் என்ன? டைப் காஸ்டிங். ஓகே, அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கொஞ்சம் நோட்ஸ் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்ணும்போது டேட்டா லாஸ் ஆகுறதுக்கோ ப்ரெசிஷன் லாஸ் ஆகுறதுக்கோ சான்ஸ் இருக்கு. அது எப்படின்னா இது வந்து லார்ஜ் டைப்ல இருந்து ஸ்மால் டைப்புக்கு பண்ணும்போது இப்படி நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கன்வெர்ட் பண்ணும்போது லாஸ் ஆஃப் ப்ரெசிஷன்ஸ் வரும். அதாவது டபுளா இருக்கிற ஒரு வேல்யூவை போய் நான் ஃப்ளாட்டா மாத்த போறேன்னா டபுளுக்கு தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரெசிஷன் இருக்குல்ல, அது ஃப்ளாட்டுக்கு மாற்றும் போது ப்ரெசிஷன் கொஞ்சம் லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் ஃப்ளோட்டுன்னு இன்ட்டுக்கு மாத்துறேன். 10.5ங்கிறதுன நான் என்ன பண்ண போறேன்? இன்டா மாத்தும் போது எனக்கு 10 தான் கிடைக்கும். ஸோ லாஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் பார்ட் சம்பவிக்கும். இல்லைன்னா அன்டிஃபைன்ட் ரிசல்ட் இஃப் த வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது லாங்கா இருக்கிறதுனா நான் ஷார்ட்டா மாத்துறேன். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அது அவுட் ஆஃப் ரேஞ்ச் அன்டிஃபைன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் காமிக்கும். லாங்னு ஷார்ட் ஆகும்போது பிகாஸ் அது டேட்டா லாஸ் ஆகுது, அங்க டேட்டாவே லாஸ் ஆகுது. பிகாஸ் ஷார்ட்டுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை ஸ்டோர் ஆகிறதுக்கு, லாங் டேட்டா ஸ்டோர் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னன்னு வரும்? அன்டிஃபைன்ட் மாதிரி வரும். ஓகே, டேட்டா டைப் சைஸ் அப்படின்னு என்ன? டேட்டா என்ன டேட்டா டைப் இருக்கோ அதோட சைஸ் கண்டுபிடிக்கிறது தானே நம்ம டேட்டா டைப் சைஸ். அது வந்துட்டு சைஸ் ஆஃப் இன்ட். இப்போ அதை எப்படி கொடுப்போம்? சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சைஸ் ஆஃப். ஓகே, சைஸ் ஆஃப் இன், சைஸ் ஆஃப் கேர், சைஸ் ஆஃப் ஃப்ளோட், சைஸ் ஆஃப் டபுள் எல்லாம் கொடுத்தேன்னா அது என்ன? பேஸ்ட் ஆன் அவர் சிஸ்டம் 32 பிட் ஆர்கிடெக்சரா 64 பிட் ஆர்கிடெக்சரா அதை பேஸ் பண்ணிட்டு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கான இது என்னன்னு பார்க்கலாம், சைஸ் ஆஃப். அப்புறம் டேட்டா டைப் மோடிஃபையர். Data type modifier means keyword used to change the size or range of existing data types. Already data types இருக்கு, இன்டிஜர்ல இருக்கு. எனக்கு ஆனா அந்த இன்டிஜர் எனக்கு இந்த 4 இது பத்தாது, எனக்கு இன்டிஜராகவே வேணும். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் வேணும், சைஸ் மெமரி வேணும் அப்படின்னா நிறைய பெரிய நம்பரை நான் ஸ்டோர் பண்ண போறேன், இந்த ஸ்பேஸ் பத்தாது. இப்போ நான் இன்டின வேணாம் நான் லாங்கா மாத்திக்கலாம். ஓகே, அதுதான் மோடிஃபையர் அப்படின்னா. இல்லைன்னா வந்துட்டு எனக்கு என்ன பண்ணலாம்? ஷார்ட்டா மாத்திக்கலாம், எனக்கு அவ்வளோக்கு வேண்டாம் நான் ஷார்ட்டா மாத்திக்கலாம் அது மாதிரி. ஓகே, பின்ன சைன்டு அன்சைன்டு இதெல்லாமே டேட்டா டைப் மோடிஃபையர் தான். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால யூசிங் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன? ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் விச் பார்ட் ஆஃப் கோட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் பேஸ்ட் ஆன் எ கண்டிஷன். ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணிட்டு எது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூசிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அதுல வந்துட்டு என்னென்ன இருக்கு? இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நமக்கு தெரிஞ்சதே தான். இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இஃப் ஸ்டேட்மெண்ட் இது இஃப் ட்ரூ இல்லைன்னா வந்துட்டு எல்ஸ் பாட்டுக்கு போயிடும், இஃப் எல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் இருக்கு. அதாவது இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னா மல்டிபிள் கண்டிஷன் வந்து சீக்வென்ஷியலி மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்றதுக்காக. ஓகே, இப்போ ஏஜ் 18 கொடுத்துட்டு இஃப் ஏஜ் லெஸ் தான் 13 இருக்கு அப்படின்னா சைல்டு. ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்தது எல்சிஃபில் வந்துட்டு ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 அண்ட் ஏஜ் லெஸ் தான் ஈக்குவல் டு 18 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா க்ரோயிங் ஸ்டேஜ். எகெயின் எல்ஸ். அது மாதிரி மறுபடியும் நம்ம ஒரே மல்டிபிள் கண்டிஷன் சீக்வென்ஷியலாக கொடுக்கறதுனாக்கு தான் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்றோம். பாருங்க, இஃப் எல்சிஃப்
அப்படி கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் லாஸ்ட் ஃபைனலி என்ன வருது எல்ஸ். ஓகே, இது வந்துட்டு க்ரோயிங், அதோட அவுட்புட் வந்து க்ரோயிங் ஸ்டேஜ்னு வருது. பிகாஸ் ஏஜ் வந்து 18 கொடுத்துருக்கறனால. ஓகே, நெஸ்டட் இஃப் எல்ஸ். நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னா ஒரு இஃப் எல்ஸுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் வர்றதுதான் வந்துட்டு நெஸ்டட் இஃப் எல்ஸ்னு சொல்றது. அலோயிங் செக்கிங் கண்டிஷன் இன்சைட் another இஃப் n greater than 0, n greater than 0வா இருக்கா, ஆல்ரெடி n equal to 44ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் கண்டிப்பா இது ட்ரூவா இருக்கு. அதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு n பெர்சன்டேஜ் மீன்ஸ் இங்க மோடுலஸ் ஆப்ரேட்டர் ரிமைண்டர் 2 ஈக்குவல் டு 0. அதே 44 ரிமைண்டர் 2 எடுத்தோன்னா 0 கண்டிப்பா 0 தானே வரும். பிகாஸ் இது வந்து கரெக்டா டிவைட் ஆகுது. அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் வராது. இப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எஸ், நமக்கு அப்படிதான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து 44 இருக்கிறனால. இன்கேஸ் வந்து இந்த வேல்யூ வந்துட்டு மேபி நம்ம 43 அப்படின்னு கொடுத்திருந்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு இது வந்துட்டு எல்ஸ் பார்ட் ட்ரூ ஆகும். இப்போ நீங்கள் என்ன கொடுக்கும், பாசிட்டிவ் அண்ட் ஓட் நம்பர் அப்படின்னு கொடுப்போம். இதே வந்து இந்த 43 கொடுக்கல, 0 தான் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபால்ஸ், இது பண்ணும்போதும் ஃபால்ஸ், இதெல்லாம் வெளியில போயிட்டு இதுக்கெல்லாம் அவுட் சைடு போயிட்டு எல்சீஃப்க்கு போயிடும். ஓகே, ஸோ இஃப் எல்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் எல்சீஃப், நெஸ்டட் இஃப் எல்ஸ் எல்சீஃப் கொடுக்குறோம். ஓகே, அதுல வந்து n ஈக்குவல் டு 0, எஸ் ட்ரூவா இருக்கு. ஸோ நம்பர் இஸ் 0ன்னு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு 0 இல்லை, இது நான் -1 தான் கொடுத்திருந்தேன் அப்படின்னா இதுவும் ஃபெயில் ஆகி, இதுவும் ஃபால்ஸ் ஆகி இந்த பார்ட் நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு காமிக்கும். ஸோ இது மாதிரி நெஸ்டட் இஃப் எல்ஸ், ஒரு இஃப் எல்ஸ் உள்ள இன்னொரு எல்ஸ் கொடுக்கறதா வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம நேரத்தை சொன்ன மாதிரி மல்டி ஸ்டேஜ் இங்க பார்த்தோம்ல, இஃப் எல்ஸ் இஃப் லேடர் படுத்தோம்ல, இதே வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, யூஸ்ட் when many cases depend on a single variable. கேரக்டர் c equal to b. இப்போ பிங்கிற இது வந்துட்டு நான் பிங்கிற ஒரு சிங்கிள் கேரக்டரை கொண்டு போயிட்டு சியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் சி. இப்போ இது வேற ஒரு கொஸ்டின் டிஎன் செட்ல வந்தது. ஸ்விட்சுக்குள்ள என்னென்ன இது என்னென்ன டைப் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுங்கிற மாதிரி பேஸ் பண்ணிட்டு கொஸ்டின் இருந்தது. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் சி இது வந்து கேரக்டர் ஸ்டோர் பண்ண முடியும், இன்டிஜர் யூஸ் பண்ண முடியும். ஆனா இதுக்குள்ள போய் ஃப்ளாட் எல்லாம் உங்களால ஆட் பண்ண முடியாது. ஃப்ளாட்டு ஸ்ட்ரிங்கு கூட யூஸ் பண்ண முடியாது. ஓகே, கேரக்டர் அண்ட் இன்டிஜர் தான் இதில் அலோடு. ஓகே, ஸோ கேஸ் ஏ வந்து சி அவுட்ல யூஜிசி நெட் பிரேக், கேஸ் பி வந்துருச்சு அப்படின்னா சி அவுட்ல கேட் சிஎஸ் பிரேக் டி, அது எதுவுமே ஒர்க் ஆகலாம். கேஸ் ஏயும் கேஸ் பியும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி டிஃபால்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஆனா இங்க கொடுத்திருக்கிறது கேரக்டர் சி கட்டு பி தான். அப்ப என்ன கேஸ் பிக்கு டைரக்டா கண்ட்ரோல் வந்துடும். கேஸ் பிக்கு டைரக்டா வந்துட்டு கேட் சிஎஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான், ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்றோம் அவ்வளவுதான். டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னா 3 ஆப்ரண்ட்ஸ் இருக்கும். பார்த்தேன்னா num1 num2 ரெண்டு வேரியபிள் வந்து ஆல்ரெடி 10ம் 40ம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இன்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு num1 கிரேட்டர் தான் num2 கொஸ்டின் மார்க் num1 num2. அதாவது நம்ம இஃப் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு பதில் இஃப் num1 கிரேட்டர் தான் num2 இருந்தனா print num1 else num2. if else வந்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் லைனா எழுதிக்கலாம். இப்ப num1 greater than 10 greater than 40யா, நோ, இது ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட் இந்த காலனுக்கு அப்புறம் உள்ள பார்ட் வந்து ஒர்க் ஆகும். இதெல்லாம் இந்த பேஸ் பண்ணிட்டு எல்லாம் சில இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த யூஜிசி நெட்லும் எல்லாத்த எக்ஸாம்பிள் எல்லாம் சில இருந்து கேட்டிருக்காங்க. அது இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஸோ இதுல இருந்தெல்லாம் மேபி உங்களுக்கு ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஃபால்ஸா இருக்குன்னா காலனுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ தான் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் மாத்திர ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இது எல்லாமே டிசிஷன் மேக்கிங் எல்லாமே. ஓகே, ஸோ ஜெம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தேன்னா இதுல நம்ம பார்த்து டிசிஷன் மேக்கிங்ல என்னென்ன வந்தது, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் லாடர், நெஸ்டட் இஃப் எல்ஸ். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், டெர்னரி ஆப்ரேட்டர், ஜெம் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு என்னென்ன வருது, பிரேக், கண்டினியூ, கோ டு, இது மூணு தான் வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் அப்படின்னா என்ன, பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல இருந்து அந்த லூப்ல இருந்து வெளியில வரும். இப்போ
இந்த இங்க ஸ்விட்சில் வந்து பிரேக் நம்ம கண்டிப்பா கொடுப்போம். பிரேக் கொடுக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆக வேண்டியது இந்த ப்ரோக்ராம் பிரகாரமா வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. ரைட் கேட் சிஎஸ்ங்கிறது டைரக்டா பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிரேக் கொடுக்கலான்னா டிஃபால்ட்ல இருக்கிற வேல்யூ கூட பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பா பிரேக் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த லூப்ல இருந்து வெளியில வராது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன்னா இது மாதிரியும் இந்த பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிம்பிள் தான். ஓகே, i = 3 ஆகும்போது பிரேக் ஆயிட்டு வெளியில வரணும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் i பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் iல என்ன வேல்யூ 0 0 பிரிண்ட் ஆகுது, 1 பிரிண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது. ஒவ்வொரு டைமும் வேல்யூ பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இது செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ i = 3 ஆகும்போது பிரேக் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 வந்து பிரிண்ட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கலி இந்த எக்ஸிட் இதுல இருந்து எக்ஸிட் ஆகி வெளியில வந்துரும். லூப்ல இருந்தே வெளியில வந்துரும். கண்டினியூ அப்படின்னா வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஸ்கிப் ஆகுது. ஆனா எக்ஸிட் ஆகாது. இப்போ 4 × i = 0, i less than 5, i plus plus. If i = 3 கண்டினியூ அப்படின்னு கொடுத்தேன்னா i = 3 ஆகும்போது அது பிரிண்ட் ஆகாது. இந்த லைனுக்கு வராம நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு போயிடும். தட் இஸ் i = 4 ஓடது பார்க்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்கிப்பிங் திஸ் பார்ட், தட்ஸ் ஆல். அப்போ வரும்போது அவுட்புட் வரும்போது 0 1 2 3 வரும்போது ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அதுதான் கண்டினியூ. கோ டுன்னு டைரக்டா அந்த லைனுக்கு போயிடும். லேபிள்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ ஏஜ் வந்து 17 கொடுத்துருக்கு. ஏஜ் லெஸ் தான் 18 இருக்கு அப்படின்னா எங்க போகணும் சொல்லியிருக்காங்க? கோ டு நாட் எலிஜிபிள்ங்கிறதுலக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோ டுக்கு அப்புறம் இங்க ஒரு லேபிள்டு ஒரு லேபிள் கொடுத்துருக்கு. அது என்ன கொடுத்துருக்கு? நாட் எலிஜிபிள் செமிகோலன். ஓகே, கோ டு நாட் எலிஜிபிள்னா டைரக்டா இது எங்க போயிடும்? இந்த லேபிள் எங்க இருக்கோ அதுக்கு கண்ட்ரோல் போயிடும். நேர இங்க வந்துட்டு நாட் எலிஜிபிள் காலன் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல, அங்க வந்து என்ன இருக்கு? அந்த காலன் முடிச்சுட்டு என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். காலனுக்கு அப்புறம் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote அப்படின்னு வந்திருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகும்போது இதுதான் பிரிண்ட் ஆகுது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote அப்படின்னு பிரிண்ட் ஆகும். புரியுது இல்ல? ஸோ கோ டு லேபிள். இனி ஒரு ரிட்டர்னுங்கிற ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டும் கூட இருக்கு. இது நம்ம ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்துட்டு ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்றது மாதிரி இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆட்ங்கிற ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் a plus b அப்படின்னா இது கால் பண்றது யாரு யாரு கால் பண்றாங்க? இந்த ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்றாங்க இல்ல. ஸோ இங்க res equal to add of 3 5ங்கிறத பிரிண்ட் பண்றோம், ஆட் பண்றோம். அதுதான் வந்துட்டு இது கால் ஆகி இங்க போகுது. அதுக்கப்புறம் a plus b equal to 3 plus 5 8 8 கிடைச்ச உடனே இது நேர போயிட்டு இந்த res கால் பண்ணா ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இப்போ resல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ ரிட்டர்ன் கொடுத்தாதான் வந்துட்டு அங்கிருந்த வேல்யூ கோல்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர முடியும். தட் இஸ் ரிட்டர்ன். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் திஸ் டைப் இஸ் நாட் ப்ரொவைடட் பை சி பட் இஸ் ப்ரொவைடட் பை சி பிளஸ் பிளஸ். சி பிளஸ் பிளஸ்ல இருக்கு ஆனா சியில் இல்ல. இல்லாதது என்ன? டபுள் இருக்கு, ஃப்ளாட், இன்ட், இது எல்லாமே ரெண்டுமே இருக்கு, ரெண்டுலுமே இருக்கு. ஆனா பூல் மட்டும் சியில் கிடையாது. சி பிளஸ் பிளஸ்ல தான் பூல் இருக்கு. சியில் அப்புறம் எப்படி பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்? இந்த பூலியன் வேல்யூவா எல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம். இன்டீஜர் வேல்யூல வந்துட்டு நமக்கு இன்டீஜர் a equal to 0 வருந்த டைம்ல மட்டும் என்ன ஆகுது? அதோட நம்ம செக் பண்ணும்போது பூலியனாம் செக் பண்ணும்போது ஈஸ் நம்பர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூவா இருக்கு அப்படின்னா 1 வரும், ஃபால்ஸா இருக்கும்போது 0 வரும். ஓகே, இன்டீஜர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பூலியன் வேல்யூவும் செக் பண்ணுது சியில். இன்ட் a equal 0 0 வந்தால் மட்டும்தான் வந்துடுறது ஃபால்ஸ். மற்றபடி நெகட்டிவோ பாசிட்டிவ் வேற என்ன வேல்யூ -10 வந்தாலும் அது ட்ரூ தான். ஓகே, ஆனா வந்து சி பிளஸ் பிளஸ்ல வந்து நம்ம டைரக்டாவே பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் டேட்டா டைப்பை. Which of this won't return any value? Value return பண்ணாதது இதுல என்ன இருக்கு? null, free, empty எல்லாம் இருக்கு. Answer is void. Next loops. Loops நமக்கு தெரியும் இல்ல, loops என்ன ரிப்பீட் ஆயிட்டு சேம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும்.
ஓகே சர்டன் கண்டிஷன் மெட் ஆகுற வரைக்கும் அப்படிக்காக தான் லூப்ஸ் யூஸ் பண்றோம். அதுல ஃபோர் லூப் இருக்கு, வைல் லூப் இருக்கு, டூ வைல் லூப் இருக்கு. இதுல தான் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அண்ட் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ங்கிற கான்செப்ட் வருது. என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா ஆദ്യമേ கண்டிஷன் செக் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னா ஃபர்ஸ்டே கண்டிஷன் செக் பண்ண மாட்டோம். ஆദ്യം ஒரு டைமாவது அது எக்ஸிக்யூஷன் அலோ பண்ணிட்டு ஒன் டைம் எக்ஸிக்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணுது. ஓகே அதுதான் வந்துட்டு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். இந்த ஃபோர் லூப்பும் வைல் லூப்பும் வந்துட்டு என்ட்ரி கண்ட்ரோல் லூப் தான். இது வந்துட்டு நம்பர் ஆஃப் இட்ரேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நம்ம ஃபோர் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். 4 இன்ட் i = 1 i less than equal 5 i plus plus அப்படின்னா ஐயோட வேல்யூ ஐல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1. ஓகே அதுக்கப்புறம் இது வந்து இனிஷியலைசேஷன். இந்த ஸ்டெப் என்ன சொல்லுவோம்? இனிஷியலைசேஷன். இது வந்து கண்டிஷன், இது வந்து அப்டேஷன். இப்போ ஆദ്യം வந்து இனிஷியலைசேஷன் நடக்குது. ஓகே i = 1 എന്നിട്ട് எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணது 5 விட கம்மியா இருக்கா? எஸ் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு அப்படின்னும் போது டைரக்டா இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அது எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் i வந்து பிரிண்ட் ஆகும். 1 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நேரா இங்க போயிட்டு அப்டேட் பண்ணும். இந்த 1 போய் 2 மாத்திட்டு மறுபடியும் செக் பண்ணுவோம். இந்த இனிஷியலைசேஷன் happens only one time. After that each time updating, then again checking, updating checking இதுதான் நடக்குது. ஓகே so this will be the output. நெக்ஸ்ட் while loop அப்படின்னா அதுவும் entry control loop தான். while loopல வந்துட்டு while condition body while ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அது as long as it is true it will work. அது true ஆகி எவ்வளவு நாளைக்கு எத்தனை இட்ரேஷன்ல அது வந்து ட்ரூ ஆகுமோ அத்தனை டைம் அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு அது எத்தனை டைமுங்கிறது கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ i = 1 i 1 while i less than equal to 5 அப்படிங்கும்போது 1 இருக்குல்ல ஸோ 5 ஆகிற வரைக்கும் 5ஓ 5ஓட கம்மியோ ஆகிற வரைக்கும் இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இது ஆட் ஆகி ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணி 6 வரும்போது இது இருந்து வெளியில வந்துடும். இதுதான் வந்து while loop. டூ வைல் லூப் அப்படின்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஆദ്യം செக் பண்ண மாட்டோம். ஆദ്യം ஒரு டைம் அலோ பண்ணுது ஒர்க் ஆகுது. சி அவுட் ஐ ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணுது 1 less than equal to 5 அப்படின்னு செக் பண்றது. இதான் வந்துட்டு டூ வைல் லூப். ஓகே இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் கொஞ்சம் பார்க்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம்ஸ் தான் நம்ம பார்க்க வேண்டாம். இன்ட் மெயின்ல அதே இன்டிஜர் n வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு, டிக்ளேர் பண்ணியிருக்கு. n = 5. ஓகே 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கண்டிஷன் ஒரு டைம் செக் பண்ணணும். n greater than 0வா 5 greater than 0வா எஸ் ட்ரூ. ஓகே ட்ரூவா இருக்குல்ல நேர ப்ரோக்ராமுக்கு வந்துடலாம், பாடிக்கு வந்துடலாம். பிரிண்ட் பண்ணணும். ஓகே 5 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பவே நமக்கு இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். 5 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இஃப் n = 3 இருக்கும்போது மட்டும்தான் மறுபடியும் பாட்டு வருது. ஆனா நம்ம அது வரைக்கும் 3 ஆகிற வரைக்கும் நம்ம தாராளமா வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். 5 4 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே 5ம் 4ம் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் 5 பிரிண்ட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. எஸ் 5 பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் 4 பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் 3யும் பிரிண்ட் ஆகுது. 3யும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. இஃப் n = 3 எஸ் n = 3 ஆகும்போது பிரேக்குக்கு வரணும்னு சொன்னோம். அப்போ பிரேக் வரும்போது 543 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இது நமக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வேகம் என்ன பண்ணுவோம்? n = 3 பிரேக் ஸோ வந்துட்டு 3 பிரிண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு ஃபாஸ்டா வந்து 54ன்னு எடுத்துருவோம். அது தப்பு. பிகாஸ் print statement is written before the condition. ஓகே அதனால தான் இது இப்படி அவுட்புட் 543ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இங்க ஒரு கேரக்டர் ch = b அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ch கொண்டு போயிட்டு பிரிண்ட் பண்றோம். ஆனா பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு இது என்ன எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவோம் டைப் காஸ்ட் பண்றோம் இங்க chன்னு. இப்போ பிஏ எப்படி வந்துட்டு இன்டிஜரா மாத்தலாம்? பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டரும் நம்மளோட இதுக்குள்ள கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் ஆகுது ASCII கேரக்டர். ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த இதுல தான் 7 பிட் கேரக்டர். இது டோட்டல் 256 கேரக்டர் ஸ்டோர் பண்ண முடியும். 256 7 into 128 I think 128 2 power 7 தான் வரும் 128. இதுல வந்துட்டு ஒவ்வொரு லெட்டரும் இல்லைன்னா ஒவ்வொரு நம்பரும்
ஒரு இன்டிஜரா இருந்தாலும் ஒரு கேரக்டரா இருந்தாலும் ஒரு ஆஸ்கியா தான் ஸ்டோர் ஆகுது. அப்போ ஏயோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு கேட்டேன்னா 65. இப்ப நமக்கு பிரிண்ட் ஆகிற வேல்யூ என்ன? பி. பியோட அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கும் 65, 66, 67 அப்படி போகுது. ஓகே. ஸோ ஏயோடது நீங்க கண்டிப்பா தெரியணும். அப்பதான் உங்களுக்கு இது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ பியோட வேல்யூ என்ன இருக்கும்? 66. ஸோ இந்த சார்ட்ல நான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன் இந்த டேபிள்ல இம்பார்ட்டண்டான ஆஸ்கி வேல்யூஸ் ஏ தெரிஞ்சு வைக்கணும் 65லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அப்படி ஏ பி சி டி അങ്ങനെ ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகி லாஸ்ட் இசட் எத்தும்போது 90 ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன் பிட்வீன் லாஸ்ட்ல இருந்து ஏதாவது லெட்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு பேக்ல இருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிக்கலாம். 89, 87, 86 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக. அப்புறம் ஏ. ஏ அப்படின்னா ஸ்மால் லெட்டருக்கு 97, ஸ்மால் இசட் அப்படின்னா 122 நோட் பண்ணி வைக்கணும். 09, 048, 9 வந்து 57. ஓகே. அப்போ 1 என்ன இருக்கும்? 1 49, 2 50 அது மாதிரி. மல்டிவே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட் இதுல என்ன? இஃப், இஃப் எல்ஸ், ஸ்விட்ச், ஃபோர். இதுல ஏதாவது மல்டிவே பிரான்ச் அப்படின்னா ஸ்விட்ச் தான். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ல வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. ப்ரீ டிஃபைன், பில்டிங், லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படி எல்லாம் சொல்லலாம். இதுல வந்து நம்ம ப்ரீடிஃபைன் பில்டிங் ஃபங்க்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீடிஃபைன்ட் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ரிட்டன், டெஸ்டட் அண்ட் ஸ்டோர்ட் இன் ஹெடர் ஃபைல் கேன் பி டைரக்ட்லி யூஸ்ட் இன் ப்ரோக்ராம். ஆல்ரெடி அவங்க அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ எல்லாமே எழுதி அவங்க ஸ்டோர் பண்ணி ஹெடர் ஃபைல் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரீடிஃபைன்ட். யூசர் டிஃபைன் அப்படின்னா நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணது இல்லை. நம்ம ப்ரோக்ராமர் நம்மளோட டாஸ்க்கு ரிலேட்டடா டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அது லாஜிக்கு அதோட சின்டாக்ஸ் எல்லாம் வந்து யூசருக்கு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் அண்ட் பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் என்ன பண்ணுது? ஸ்டோர்ஸ் தி கோட் ஃபார் பில்டிங் ஃபங்க்ஷன். அதாவது டாட் ஹெச் அது மாதிரி தான் கொடுப்போம் ஹெடர் ஃபைல்ஸ். stdio டாட் ஹெச், math டாட் ஹெச், iostream டாட் ஹெச், string டாட் ஹெச் அது மாதிரி ஒரு டாட் ஹெச் எக்ஸ்டென்ட் வந்து ஹெடர் ஃபைலுன்னு காமிக்கிறதுக்காக. அதில் stdio டாட் ஹெச்குள்ள என்னென்ன இருக்கும் பார்க்கலாம். stdio means standard input output header. இது எதுக்காக யூஸ் பண்றோம்? இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்றோம். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல stdio ல இருக்கிறதா get character, put character, get test, put test. get charம் put charம் சிங்கிள் கேரக்டர்ல ஒர்க் ஆகுறதுக்காக. ஒரு கீபோர்ட்ல இருந்துட்டு சிங்கிள் கேரக்டரை கெட் பண்றதுக்கு get charம், ஒரு சிங்கிள் கேரக்டரை அவுட்புட் கொடுக்க அதாவது பிரிண்ட் பண்றதுக்காக புட் கேரும் கொடுக்குறோம். அதே வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா வந்துட்டு கெட் பண்ணணும் அப்படின்னா நான் கெட்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கா வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னாலும் புட்ஸ் கொடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. read a line of input, display a string followed by a new line, put s. நெக்ஸ்ட் இது இப்போ நம்ம படிச்சது என்ன? stdio.h. நெக்ஸ்ட் வந்து math.h. இது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இது வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் நம்மளோட ப்ரோக்ராம்ல math.hங்கிறது. இதுல என்னென்ன பண்ணலாம்? கோஸ் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ரூட், பவர், இப்படி இவ்வளோ தெரிஞ்சா போதும். கோஸ் ஃபங்க்ஷனும் சைன் ஃபங்க்ஷன் எல்லாம் -1ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து எடுக்கும். ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு sqrt ங்கிற மேத் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். பவர், POW இதுக்காக நம்ம இது ரேஸ் டு பவர் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா? அதுக்காக பவர் POW அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டாட் ஹெச். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்காக, ஸ்ட்ரிங் ஹேலிங் ஃபங்க்ஷனுக்காக ஸ்ட்ரிங் கம்பேரிசன், ஸ்ட்ரிங் கான்காட்டினேஷன், ஸ்ட்ரிங் அப்பர், ஸ்ட்ரிங் லோவர் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கம்பேரிசனுக்கு CMP, strcmp. ஓகே. இது வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கம்பேர் பண்றோம். அதுல இஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் கிரேட்டர் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எப்படி கிரேட்டர் தான் இருக்கும் பார்ப்போம். இப்ப நான் வந்து திவ்யா, ஃபர்ஸ்ட்ல வந்து திவ்யா, நெக்ஸ்ட் வந்து பிரியா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் டியும் பியும் வந்து கம்பேர் பண்ணும்போது டி வந்து சின்னதா இருக்கு. டி சின்னதா இருக்குன்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? நெகட்டிவ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே. நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் டிஃபரிங் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங் லெஸ் தான் ஸ்ட்ரிங் 1. ஓகே. இப்போ இதே வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் பிரியாவும் நெக்ஸ்ட் திவ்யாவும் கொடுத்திருந்தேன் அப்படின்னா பி கிரேட்டர் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெருசா இருக்குல்ல, அப்போ வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
Okay, so compare two strings lexicographically. Positive if first differing character in string 1 greater than string 2. Negative if first differing character string 1 less than string 2. இப்போ சொன்னதே தான் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. நான் திவ்யா கூட கம்பேர் பண்ண போறேன். இப்போ both are equal. அப்போ 0 வரும். கேட் எதுக்கு கான்காட்டினேஷனுக்காக ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இது வந்துட்டு எதுக்காகன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அதை வந்து அப்பர் கேஸா மாத்துறதுக்காக கன்வெர்ட் பண்றதுக்காக யூபிஆர் எல்டபிள்யூஆர் எதுக்கு லோவர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்கோட லெங்த் ரிட்டர்ன் பண்றதுக்கு எஸ்டிஆர்எல் ஆஃப் அப்புறம் அந்த ஸ்ட்ரிங் நேம் கொடுத்தா போதும். அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் எஸ்டிஆர்எல் ஆஃப் ஹலோ அப்படின்னா ரிட்டர்ன் 5. எஸ்டிஆர் காப்பி கொடுக்கறதுக்காகன்னா இப்ப ரெண்டு பிளேஸ் இருக்கு டெஸ்டினேஷன் சோர்ஸ். இந்த சோர்ஸில் இருக்கிற இதை வந்துட்டு டெஸ்டினேஷனுக்கு காப்பி பண்றதுக்காக எந்த பிளேஸுக்கு காப்பி பண்றோங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு என்ன காப்பி பண்ண போறோங்கிறது செகண்ட் கொடுத்துக்கணும். அதுதான் strcpy. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம், மேத் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அப்புறம் stdio ஹெடர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபங்க்ஷன். கேரக்டர் ஃபங்க்ஷன்ல ஈஸ் ஆல்னம், ஈஸ் ஆல்பா, ஈஸ் டிஜிட், ஈஸ் லோவர். அந்த பேரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஆல்பா நியூமரிக்கா அப்படின்னு செக் பண்றோம். ஈஸ் ஆல்பா நியூமரிக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேரக்டர் கொடுக்குறோம். ஸோ செக் இஃப் த கேரக்டர் இஸ் ஆல்பா நியூமரிக். ஓகே, இது லெட்டரோ டிஜிட்டோ ரெண்டும் லெட்டரோ இல்லைன்னா டிஜிட்டா இருக்குன்னா அது ஆல்பா நியூமரிக்னு சொல்லுவோம். ஓகே, இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஜீரோ வருது. ஈஸ் ஆல்பா அப்படின்னா அது வந்து ஆல்பபெட் மட்டும்தானா அப்படின்னு செக் பண்றோம். டிஜிட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஈஸ் டிஜிட். இது வந்து இருக்கிற லெட்டர் வந்துட்டு இது கேரக்டர் லோவர் கேஸ் ஆனோ இல்லைன்னா அப்பர் கேஸ் ஆனோன்னு செக் பண்றதுக்கு ஈஸ் லோவர் இல்லைன்னா ஈஸ் அப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸ் அப்பர். பின்ன ஆல்ரெடி இருக்கிறதுன்னு லோவருக்கு மாத்துறதுக்காக இது வந்து செக் பண்றதுக்கு ஈஸ் அப்பரும் ஈஸ் லோவரும் யூஸ் பண்றோம். கன்வெர்ட்டிங் டு லோவர் இதுக்கு என்ன பண்றோம் டு லோவர் யூஸ் பண்றோம். அதுபோல அப்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா டு அப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ நம்ம படித்தது. ஓகே, கேரக்டர் ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சி டைப் டாட் ஹெச்ங்கிறது கொடுக்கணும். ஹெடர் ஃபைல் என்ன சி டைப் டாட் ஹெச். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரிங் டாட் ஹெச்னு கொடுக்கணும். ஓகே, ஸ்ட்ரிங் டாட் ஹெச் சி டைப் டாட் ஹெச். அப்புறம் ஐஓ மேனிப் அப்படின்னா வந்துட்டு இன்புட் அவுட்புட் மேனிப்புலேட்டர்ஸ் யூஸ் ஃபார் ஃபார்மேட்டிங் அவுட்புட். நம்ம முன்னாடி படித்தோம் செட் ப்ரிசிஷன், செட் டபிள்யூ, செட் எஃப் எல்லாம் படித்தோம் இல்லையா, அதுதான். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா iomanip.com அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நம்ம பேசிக்ஸ் காரியங்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும், அதுக்காக வந்து எடுத்தது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீட்டெயிலாக வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.